ரவை லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இதை இப்போது 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன். முழு முந்திரி ஒரு 7, திராட்சை 20. முந்திரியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வானலியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு இதில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதுலேயே அப்படியே ரவையை கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் எடுத்து வச்ச ரவையை போட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒயிட்டாக இருக்க ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இல்லை நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துட்டோன்னா ரவை பச்சையாக இருக்க மாதிரி ஸ்மெல் வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா கருகிடும் அடியில். ரவை நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி ஆற வைக்கணும். ஏன்னா அப்படி சுட சுட நல்லா கையில் பிடிக்க முடியாது. இது பால் தெளித்து பிடிக்கிறதுனால இதை ஆற வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ரவை வார்மாக ஆயிடுச்சு. இப்போது ஆற வச்சுருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ரவையை என்ன அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சுகரை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு இதில் 2 pinches ஆஃப் சால்ட். இந்த சுகர் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மீன்வாயில் பாலை ஸ்டவ்வில் வச்சு நல்லா காசி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பாலை தெளித்து தான் இதை நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். பால் நல்லா சூடாக இருக்கணும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை பால் ஒரு கரண்டியாக எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி இதை பிடிக்க போகிறோம். இதில் நெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பால் தெளித்து தான் இதுக்கு உருண்டை பிடிக்க போகிறோம். இது பால் தெளிக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் நல்லது. இம்மிடியட்டாக ஒரு 2 டேஸில் இதை சாப்பிடணும். 1 வீக் அப்படிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இதே மாதிரி பால் தெளித்து எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுக்கணும். ரவை லட்டு ரெடி.